அனைவருக்கும் தமிழ் வணக்கம். நான் உங்கள் வனசெல்வி அரவிந்தன். தினம் ஒரு திருக்குறள் 22வது அதிகாரம் ஒப்புரவறிதல் 219வது திருக்குறள். நயனுடையான் நல்கூர்ந்தானாதல் செய்யும் நீர செய்யாது அமைகலாவாறு. வறுமை என்றால் என்ன அப்படின்னா, நம்முடைய வறுமை என்ன, நாம் நினைக்கிற வறுமை என்ன? நினச்ச மாதிரி சாப்பிட முடியாது, இருக்க நல்ல வீடு, ஒரு காரு, வசதியான வாழ்க்கை இல்லாமல் போகிறது, இல்லை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கிறது, இதையெல்லாம் தான் நாம் வறுமை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஒரு பேரறிவாளன், ஒரு அருளாளன், ஒரு நல்ல பண்புடையவன், பெருந்தன்மையுடையவன், இறை குணத்திற்கு ஈடான ஒருவனுக்கு அவன் எதை வறுமை அப்படின்னு நினைப்பான் அப்படின்னா, தன் கண்ணெதிரில் ஒருவர் ஏதோ ஒரு துன்பத்திற்கு ஆட்படுகிறார் அப்படின்னா அந்த துன்பத்திலிருந்து அவரை காக்க வேண்டும், அது என்னுடைய கடமை. ஆனால் என்னால் அதை செய்ய முடியலையே அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வருகிற போது அந்த சூழ்நிலை தான் அவனுக்கு வறுமை. நாம் செய்யணும்னு நினைக்கிற ஒரு செயல், கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஆனால் என்னால் கொடுக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு கவலை, அந்த கவலை தான் வறுமை. என்னுடைய தேவைக்கு நான் இல்லைன்னு நினைக்கிறது வறுமை கிடையாது, அவனுடைய தேவையை என்னால் பூர்த்தி செய்ய முடியலையேன்னு நினைக்கிறது தான் வறுமை என்று வள்ளுவம் குறிப்பிடுகிறது. யாருக்கு? இறைக்கு ஈடான பேரறிவாளனுடைய வறுமை இப்படித்தான் இருக்கும். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் சந்திக்கலாம்.